மீடியா கிரிக்கெட் வியூவர்ஸ் உங்க எல்லாருக்கும் ஒரு பெரிய வணக்கம். எஸ், இன்னைக்கான வீடியோ என்ன அப்படின்னா, சையத் முஸ்தக் அலி டிராஃபி 2024 நடந்துகிட்டு இருக்கு. இதுல ருத்ராஜ் கெய்க்வாட் வந்து பாத்தீங்கன்னா 48 பால்ல 97 ரன் பயங்கரமா அடிச்சிருக்காரு சர்வீஸ் அப்படிங்கிற டீமுக்கு அகைன்ஸ்டா நேத்திக்கு. எஸ், சையத் முஸ்தக் அலில நிறைய விஷயங்கள் நம்ம பார்த்துக்கிட்டு தான் இருக்கோம். என்னன்னா, சிவம் டூபே ஒரு பயங்கரமான கம்பேக் கொடுத்திருக்காரு, அபிஷேக் சர்மா ஒரு 100 அடிச்சிருக்காரு, பரோடா டீம் ஒரு வேர்ல்டு கிளாஸ் ரெக்கார்டு வச்சிருக்காங்க, அஜிங்கியா ரஹானே கண்டினியூஸா நல்லா விளையாண்டுகிட்டு இருக்காரு. அப்புறம் இன்னொரு பையன் வந்து பாத்தீங்க அப்படின்னா கண்டினியூஸ் 2 செஞ்சுரி அடிச்சிருக்கா. இது மாதிரி நிறைய விஷயங்கள் நம்ம சொல்லிட்டே போகலாம். பட் ஆனா நீங்க ஏன் ருத்ராஜ் கெய்க்வாட் பத்தி மட்டும் பேசுறீங்கன்னு யாராவது கேள்வி கேட்டீங்க அப்படின்னா சொல்றேன், அதுக்காக தான் இந்த வீடியோவே. ஓகே, ருத்ராஜ் கெய்க்வாட் அவர் வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த T20ஸ்ல நல்லா விளையாண்டுகிட்டு இருந்தாருங்க. இன்டர்நேஷனல் லெவல்ல ஜிம்பாப்வே சீரிஸ் வரைக்கும் நல்லா ஆடிட்டு இருந்தாரு. அதுக்கப்புறம் அவருக்கு வாய்ப்பு கொடுக்கவே படல. ஏன் வாய்ப்பு கொடுக்கப்படல அப்படிங்கிறது அவருக்கும் தெரியாது, அவர் ஒதுக்குனவங்களுக்கும் தெரியாது. எஸ், இப்போ கரண்ட் இந்தியாவோட T20 கேப்டன் சூரியகுமார் யாதவ் கிட்டே இதை பத்தி கேட்டதுக்கு அவர் வந்து என்ன சொல்றாருன்னா, அவர் சின்ன பையன், இன்னும் நிறைய சான்சஸ் அவருக்கு இருக்கு, வந்துருவாரு அப்படின்னு சொல்லிட்டாரு. ஓகே, இது ஒரு கரெக்டான பதிலே கிடையாது ஆப்வியஸ்லி. ஏன்னா நீங்க கண்டினியூஸா நல்லா இன்டர்நேஷனல் லெவல்ல பெர்ஃபார்ம் பண்ண ஒரு பிளேயரை எப்படி நீங்க எடுக்காம இருக்கீங்கிற கேள்விக்கு அவர் இப்படி ஒரு பதில் சொல்லிட்டு போனாரு. ஆப்வியஸ்லி ஓபனரே இல்லாம போயிட்டு இப்ப சஞ்சு சாம்சன் ஒரு ஃபுல் டைம் ஓபனரா மாறிட்டார் அப்படிங்கிறது வந்து நல்லா தெரியுது. சோ நான் முன்னாடியே ஒரு வீடியோல சொல்லியிருந்தேன், ருத்ராஜ் கெய்க்வாட்டோட ஹார்ட் டைம்ஸ்ல இருக்காரு அவர் கண்டிப்பா வந்து பாத்தீங்க அப்படின்னா நல்லா விளையாண்டே ஆக வேண்டிய சிச்சுவேஷன்ல இருக்காரு. ஏன்னா இன்டர்நேஷனல் கால் அப் அப்படிங்கிறதெல்லாம் ஈஸியா கிடைக்காது. நீங்க என்னதான் ஒரு ப்ரூவன் பெர்ஃபார்மரா இருந்தாலும் உங்களோட கரண்ட் ஃபார்ம் பார்ப்பாங்கன்னா நான் நிறைய சொல்லியிருந்தேன். அந்த என்னமோ தெரியல, அவருக்கு வந்து இந்த இன்டர்நேஷனல்ல எல்லாம் எடுக்காதது காண்டாயிருச்சா என்னெல்லாம் தெரியல. கண்டினியூஸா அவர் நல்லாவே விளையாடல. இந்தியா ஏ சீரிஸ் போனாங்க இல்லையா, அதுல வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஃபெயிலியர் பார்த்தோம். அதுக்கு முன்னாடி இரானி டிராஃபில ஒரே ஒரு இன்னிங்ஸ் நல்லா விளையாண்டு இருந்தாரு, அது ஒரு டீசென்டான இன்னிங்ஸ். அதுக்கப்புறம் ஒரு பெருசா விளையாடல. அகைன் வந்து இந்தியாவுக்கும் இந்த இந்தியாவோட மெயின் டீமுக்கும் இந்தியா ஏக்கு ஒரு இது நடத்தினாங்க, அதுலயும் தலைவன் ஒழுங்கா விளையாடல. அதுக்கப்புறம் வந்து சையத் முஸ்தக் அலில ஃபர்ஸ்ட் ஃபியூ கேம்ஸ் ஆடவே இல்லை. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்க அப்படின்னா நிறைய ஃபெயிலியர்ஸ். இப்போ மறுபடியும் ஒரு ரீவேம்ப் ஆயிருக்காரு. 97 ரன் 48 பால்ல. சர்வீஸ் டீம் வந்து பாத்தீங்க அப்படின்னா பெரிய டீம்லாம் கிடையாது. பட் ஆனா இப்படி ஒரு டீமுக்கு அகைன்ஸ்டா அடிக்கிறப்ப தான் அந்த கான்ஃபிடென்ட்டே வந்து பாத்தீங்க அப்படின்னா கொஞ்சம் நல்லா வரும். நம்மள கொஞ்சம் வந்து பாத்தீங்கன்னா ரிதம்ல வச்சுக்கலாம். அந்த மாதிரி ஒரு இது வந்து பாத்தீங்கன்னா அவருக்கு கிடைச்சிருக்கு அப்படின்னு சொல்லலாம். அதுவும் 232ங்கிற ஒரு மிகப்பெரிய டார்கெட்டை வச்சிருக்காங்க. நல்லா ஒரு அக்ரெசிவான ஸ்ட்ரோக் பிளே அவர்கிட்ட பார்த்தோம். ஆப்வியஸ்லி சர்வீஸோட பவுலர்ஸ் வந்து திணறி போயிட்டாங்க. எஸ், இவர் வந்து எப்பவுமே இந்த பொறுமையா ஸ்டார்ட் பண்ணி அப்படி ஆடுற ஒரு பிளேயர் தானே, அந்த மாதிரி தான் இருந்துச்சு. நான் முன்னாடி ஒரு வீடியோல சொல்லியிருந்த மாதிரி தான், வரப்போற IPL 2025 ருத்ராஜ் கெய்க்வாட்டோட லைஃபை பயங்கரமா மாத்தணும் அப்படின்னா அதுல அவர் வேற லெவல் பெர்ஃபார்மன்ஸ் பண்ணி ஆகணும். அதாவது எப்பவுமே அடிக்கிற 400-500 ரன்லாம் இல்ல, அவர் வந்து இப்போ வந்து கேப்டனாவும் நல்லா பண்ணணும், பேட்ஸ்மேனாவும் ரொம்ப நல்லா பண்ணணும் அப்படிங்கிறப்பதான் இந்தியன் டீம்லயே அவர் யோசிப்பாங்க. ஏன்னா SSV ஜெய்ஸ்வால் இருக்காரு, அவர் இந்த டெஸ்ட்ல பிஸியா இருக்கிறதுனால அவர் இப்போ T20ல ட்ரை பண்ண மாட்டேங்கிறாங்க. ஓகே, ஆனால் அவர் வந்து T20 பிளேயரு, அங்கே நிறைய ப்ரூவ் பண்ணியிருக்காரு. அவர் அங்கே ஒரு நிரந்தரத்தை இடத்த போட்டார். அபிஷேக் சர்மா நல்லா ஆடிட்டு இருக்காரு, சுக்மன் கில் இருக்காரு, சஞ்சு வேற இப்போ பயங்கரமாக ஆட ஆரம்பிச்சிட்டாரு. இதில் நம்பர் 3 பொசிஷனில் திலக் வர்மா அவரோட இடத்த ஹோல்ட் பண்ணிட்டாரு. இல்லைனாலும் சூரியகுமார் யாதவ் இருக்காரு. நீங்கள் எங்கே தான் இவரை இறக்கி விடுவீங்க? ஆனால் இவர் என்ன தெரியுமா அங்கே பண்ணுறாரு, திடீர்னு நம்பர் 7ல இறங்குறாரு சையத் முஸ்தக் அலில, நம்பர் 8ல ஒரு வாட்டி வராரு, திடீர்னு வந்து பார்த்தீங்கன்னா 1 டவுன் வராரு. எஸ், ருத்ராஜ் கெய்க்வாட் ஏன் இப்படி பண்றாருங்கிறது வந்து தெரியல. எஸ், ஆப்வியஸ்லி சில விஷயங்கள் அவரை பத்தி நம்ம நல்லதா பேசினாலும் அவர் பண்ற சில விஷயங்களை நம்ம சுட்டி காட்டணும். தப்ப அது டீமுக்காக பண்றாரா இல்ல என்ன அப்படின்னே எனக்கு புரியல. ராகுல் திரிபாதி ஓபன் பண்ண வச்சுட்டு இன்னொரு சைடு அர்ஷின் குல்கர்னி ஓபன் பண்றாரு, சின்ன பையன் அந்த பையன். எஸ், அந்த பையன் சரியான டேலண்ட். ஆனா இவர் வர்றது வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்பர் 8, நம்பர் 7, நம்பர் 6ன்னு வந்துகிட்டு இருக்காரு. இது எங்க போய் முடிய போகுது அப்படிங்கிறது வந்து எனக்கு தெரியல. மேபி ஃப்ளோட்டரா நான் இருக்கேன், நீங்க பாருங்க அப்படின்னு காட்டுறாரோ என்னமோ. அகைன் சொல்றேன்ல, ஜிம்பாப்வே சீரீஸ்லேயே அவர் ஓப்பன் இறங்கிலாம் நல்லா விளையாடல. நம்பர் 3ல வந்தார், நம்பர் 4, நம்பர் 5லாம் வந்து நல்லா ஆடிட்டு போனார். எஸ், ருத்ராஜ் கெய்க்வாட்டுக்கு ஒரு நிரந்தர இடங்கிறத ஒன்று ஃபிக்ஸ் பண்ணணும். எனக்கு என்னமோ ரொம்ப ஒரு கட் ஃபீலிங் சொல்லிட்டு இருக்கு, மேபி இவர் வந்து IPL ஓப்பன் பண்ண மாட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு. எனக்கு என்னமோ 1 டவுன் வர போறாரு அப்படிங்கிற மாதிரி தான் தோணுது. ஏன்னா அந்த 1 டவுன் பொசிஷனில் கிராப் பண்ணலான்னு யோசிக்கிறாரா என்னன்னு தெரியல. ஏன்னா விராட் கோலிக்கு அப்புறம் ஒரு ஸ்ட்ராங்கான 1 டவுன் பொசிஷன் தேவை இந்தியன் கிரிக்கெட்லேயே. அது டெஸ்டாக இருக்கட்டும், ODIயா இருக்கட்டும், T20 இருக்கட்டும். T20 திலக் வர்மா ஆடிட்டாரு நல்லா, பட் ஸ்டில் நான் சொல்றேன் இன்னமும் அதுக்கு வந்து காம்படிஷன் இருக்குதா. ஸோ மேபி அதை எதுவும் ட்ரை பண்ண போறாரா அப்படிங்கிறது தெரியல. வெயிட் பண்ணி பார்ப்போம். உங்களோட கருத்து ருத்ராஜ் கெய்க்வாட் பத்தி என்ன, அவரோட இந்த கம்பேக் பத்தி என்ன நினைக்கிறீங்க? நிறைய விஷயங்கள் சையத் முஸ்தக் அலில நடந்துட்டு இருக்கு. பிருத்திவி ஷா பத்தி ஒரு செமையான வீடியோ ஒரு ஸ்கிரிப்டடாவே நான் எழுதிட்டேன். ஆனா அந்த வீடியோ டெலிவர் பண்ணலாமா என்னங்கிறது எனக்கு தெரியல. நீங்க உங்களோட கருத்தை சொல்லுங்க. பிருத்திவி ஷாவோட இந்த டவுன்ஃபாலை பத்தி நம்ம பேசலாம். அவர் எப்படி கெரியர் ஆரம்பிச்சாரு, எங்கேருந்து எங்க வந்தாரு, எப்படி அவர் டைம் பீக் ஆனிச்சு, அண்ட் எப்படி அவர் வந்து டவுன் ஆனாருங்கிறத பத்தி
எல்லாத்தையும் பற்றி டிஸ்கஸ் பண்ணலாம். ஏன்னா நிறையா பேர் இப்போ ரீசெண்ட் டைம்ஸில் பிருத்வி ஷாவை பற்றி நிறையா சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஸோ உங்களோட கருத்து சொல்லுங்கள், நான் மேபி வந்து வீடியோவாக பண்ணுறேன். ஸோ வேறொரு வீடியோவில் வேறொரு கான்செப்ட் வந்து உங்களை சந்திக்கிறேன். அனுதர் பை ஃப்ரம் திஸ் விஜே மணி. லவ் யூ ஆல், ஸ்டே சேஃப் மக்களே.